அனைவருக்கும் வணக்கம். மோடியின் பிடியிலிருந்து மேற்கு வங்கத்தை விடுவித்து தனிநாடாக அறிவியுங்கள் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு பங்களாதேஷிலிருந்து செயல்படும் அன்சாருல்லா பங்களா டீமின் தலைவரான ஜஸ்முதீன் ரஹமானி என்பவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவை பல துண்டுகளாக்கி டெல்லியில் இஸ்லாமிய கொடி பறக்கும் என்ற பேசிய வீடியோவானது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி என்று வெளியாகியுள்ளது. இது குறித்தான செய்திகள் பத்திரிகைகளும் வெளியாகியுள்ளன. யார் இந்த ஜஸ்முதீன் ரஹமானி? அன்சாருல்லா பி டீம் அமைப்பு என்று பார்க்கையில் 2013ஆம் ஆண்டு ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்த பொழுது ஒரு பிளாக்கர், அதாவது எழுத்தாளரை கொலை செய்ததாக அன்சாருல்லா பி டீமின் தலைவர், பங்களாதேஷ் தலைவர் ஜஸ்முதீன் ரஹமானி என்பவர் ஷேக் ஹசீனாவால் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டவர். அந்த அன்சாருல்லா பங்களா டீமும் ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று ஷேக் ஹசீனாவால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகும். தற்பொழுது அங்கு மாணவர் கிளர்ச்சி ஏற்பட்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு தப்பிச் சென்ற பிறகு முகமது யூனுஸ் ஆலோசனை தலைமையில் வங்கதேசம் அரசு நடந்து வருகிறது. அவர்தான் ஜஸ்முதீன் ரஹமானி என்பவரை விடுதலை செய்துள்ளார். விடுதலை செய்யப்பட்ட பின்பு இவர் மருத்துவமனையிலிருந்து பேசுவதாக 2 நிமிட வீடியோவானது வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அவர் மேலும் பேசுகையில், இந்தியாவால் வங்கதேச பிரச்சனையில் தலையிடக்கூடாது, எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது. வங்கதேசத்தை நோக்கி பார்த்தாலோ, வங்கதேசத்தை நோக்கி கை நீட்டினாலோ, வங்கதேசத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாலோ சீனாவிடம் சொல்லி வடகிழக்கு மாநிலங்களில் 7 சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் 7 மாநிலங்களை இணைக்கும் சிக்கன் நெக் என்ற சிலிகரி கோரிடரை மூடிவிடுவோம் என்று தெரிவித்துள்ளார்கள். அதாவது இந்த சிக்கன் நெக் என்ற சிலிகரி கோரிடர் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகும். இந்த பகுதியின் பரப்பளவே சுமார் 20-25 கிலோமீட்டர் அளவினதாக தான் இருக்கும். இதை துண்டித்து விட்டாலோ, இதை மூடினாலோ வடகிழக்கு மாநிலங்கள் துண்டிக்கப்படும். அதன் பிறகு இந்தியாவுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் தொடர்பானது அற்றுப்போய்விடும். அப்படி செய்து இந்த வடகிழக்கு மாநிலங்களை சுதந்திர போராட்ட இயக்கத்தில் நாங்கள் ஈடுபட வைப்போம் என்று இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் காஷ்மீருக்கான விடுதலைக்கான நேரம் வந்துவிட்டது, அவர்களுக்கு பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஆதரவாக இருக்கும் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் கலிஸ்தானுக்கான நேரம் வந்துவிட்டது, எனவே கலிஸ்தான் நாடும் சுதந்திரமாக வேண்டும் என்று அவர் அடுக்கடுக்காக சில விஷயங்களை இந்தியாவுக்கு எதிராகவும் இந்தியாவை அச்சுறுத்தும் வகையிலும் அவர் பேசியுள்ளது மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.